5 உடல்களையும் பார்த்தோம். அந்த 5 உடல்கள வந்து வெளிய கொண்டு வந்துட்டா, அதாவது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், இன்டெலெக்ட் அப்புறம் அ சம்ஸ்காரா, சித்தா, அப்புறம் பிசிக்கல் பாடி. இந்த 5யும் வந்து அதனுடைய செயல்களை நம்ம கண்டுபிடிச்சுட்டாலே, நம்ம அவேர்னஸ் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே போகும். பட் சராசரியா இருக்கிற மனிதருக்கு அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு வந்து, இ இ இந்த 5 பாடிஸுமே வந்து தான் வேல தான் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு அ கதாபாத்திரமும் மாற மாற வந்து, அவங்களுக்கு இந்த அனுபவம் வந்து அட்மோஸ்ட் எப்பயோ ஃபுல்ஃபில் ஆயிடும். ஏன்னா இந்த 5மே வந்து எல்லாமே என்ன நெனைக்குது, இந்த இந்த ஆன்மா அப்படின்ற துகள் வந்து தான் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு நெனைக்குது. பட் ஆனா இந்த ஆன்மாவே வந்து ஒரு சின்ன பகுதி தான். அது வந்து முழுமை அடையவே முடியாது. முழுமை அடையிற விதானம் வந்து வேற இருக்கு. அது ஆன்ம நிலையில தான் இருக்கு. இந்த பௌதிகமா இருக்கிறது, இந்த பௌதிகமான விஷயங்களுக்கு இந்த முழுமை அடையிற தன்மையே கிடையாது. ஆன்மாக்கு தான் இருக்கு.